கைஸ், ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ் சினிமாவில் எவ்வளோ படங்கள் வந்திருந்தாலும் ஒரு சில படங்கள் மட்டும்தான் நமக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அதாவது நம்மள ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரியே இருக்கும். கில்லர் பிலிமிங்கறீங்க கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நம்மள மாதிரியே சில கேரக்டர்ஸ் அப்படியே உரிச்சு வச்சு எடுத்திருப்பாங்க படத்துல. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த படத்துல என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நமக்கு ரிலேட்டபிளா இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போற கேரக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிற்றப்பலம் அப்படிங்கிறது அவர் ரொம்ப இன்னசென்ட்டு, ரொம்ப சென்சிட்டிவ், அதே மாதிரி ரொம்ப எமோஷன் டைப்பு, இதெல்லாம் சேர்ந்து கலந்தடிச்சதான் பாய்ஸ். தி பாய்ஸ் கேரக்டர் எதனால ரிலேட்டபிள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் அவங்க அப்பா கூட பசங்க அப்பா கூட என்னைக்குமே அவ்வளோ கான்வர்சேஷன் வச்சுக்கவே மாட்டாங்க. அப்படி கான்வர்சேஷன் ஒன்று நடந்தாலே அது சண்டையில தான் முடியும். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அப்படி ஏதாவது ஒன்று தெரிந்து பில்ட் ஆகி அது சந்தோஷமா முடிஞ்சா கொண்டாடுங்களா பண்டிகை அப்படின்ற மாதிரி பண்டிகை கொண்டாடி தீர்த்தலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ரேரா நடக்கக்கூடிய ஒரு மூமெண்ட். அது ஒரு மாதிரி ரிலேட்டபிளா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா லவ். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, பறக்க முடியல. தனுஷ் பாக்குற எல்லா பொண்ணுகளையும் இவதான் நம்ம ஆளா இருப்பாளோன்னு சொல்லிட்டு எல்லாரும் பின்னாடியே சுத்தி நிற்பாரு. கடைசியில தான் தெரியும் லவ்வே நமக்கு செட் ஆகாது அப்படிங்கிறது. அதேதான் லிட்டரலி பாய்ஸ், முக்காவாசியான பாய்ஸ் அப்படிதான் சுத்திக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு வரைக்கும். இவன் நம்ம ஆளா இருப்பாளா பாக்குற எல்லா பொண்ணையும் பார்த்துட்டு இருப்பேன் தவிர கெரியரை திரும்பி பார்க்க மாட்டோம். அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப், அதாவது அங்க அவங்களுக்கு சோபனா ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாள். அதே மாதிரி எல்லா லைஃப்லயும் ஒரு ஃபீமேல் ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆனா என்ன, அங்க இருக்கிற மாதிரி கேரிங்கும் இருக்கும், கொஞ்சம் சரியாகாத பைத்தியம் சார் அவ அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பிரேமலு சச்சின் கேரக்டர் நம்ம சொல்லி ஆகணும். த மோஸ்ட் ரிலேட்டபிள் கேரக்டர் இன் 2024 மூவிஸ். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோவெர்ட். அதாவது எந்த அளவுக்கு இன்ட்ரோவெர்ட்னா, தான் லவ் பண்ண பொண்ணுகிட்ட லவ்வவே சொல்ல தயங்கி 4 வருஷம் முடிஞ்சு கடைசியா சொல்ல முடியாம சரக்கடிச்சிட்டு லவ்வ சொல்லுவான்னு பார்த்தா அங்க போய் வாந்தி எடுத்துடுவான். லவ்வையும் சொல்லுவான், ஆனா அது ஆல்ரெடி வேற ரிலேஷன்ஷிப்லயே இருக்கும். இன்னசென்ட். எந்த அளவுக்கு இன்னசென்ட்னா, அதாவது போர்டிங் பாஸ் எப்படி வாங்குறதுன்னு தெரியாது, ஒரு இடத்துக்கு போனா எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. அது முக்கியமா இந்த ட்ரெயின்ல இந்த ஏசி ஸ்லீப்பர்லாம் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க எனக்கு தெரியாது மேடம் அப்படின்ட்டு எல்லாருக்கும் வணக்க வச்சுட்டு போவாங்கல்ல, அதெல்லாம் ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. கேரிங், அதாவது பசங்க அப்படின்னாலே ஒரு கேரிங் தான். அது ரொம்ப அழகாவே காமிச்சிருப்பாங்க அந்த படத்துல. அதாவது எதையுமே யோசிக்காம இறங்கி செய்வாங்க பசங்க அப்படின்ற மாதிரி அந்த படத்துல சச்சின் வச்சு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா சொல்லியிருந்தாங்க. அது ரொம்ப ரிலேட்டபிளா இருந்துச்சு. அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஜேடி மாஸ்டர் படத்துல வர ஜேடி கேரக்டர். ஏன் நான் ஜேடி கேரக்டரை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு சில ரீசன்ஸ் இருக்கு. அந்த ரீசன் சொல்ற ரிலேட்டபிள் அப்படின்னா அது வரும். ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல்லா ஹெட்செட்டை போட்டு சாங் மூட்லயே இருப்பாரு, சோஷியலைஸ் ஆக மாட்டாரு, ரொம்ப இன்ட்ரோவெர்ட்டா இருப்பாரு, அவ்வளவா பேச மாட்டாரு. நம்மளும் அப்படிதான், யாருக்கிட்டையும் அவ்வளோ பேச மாட்டோம், சோஷியலைஸ் ஆக மாட்டோம். ரெண்டாவது ஃபுல்லா சாங் மூட்லயே இருப்பாரா, ஹெட்ஃபோனை போட்டு சாங்லயே தான் இருப்பாரு. சாங் தான் உலகம், அதுதான் தனி உலகம் அப்படின்ற மாதிரி சாங்லாம் தனி உலகத்திலே இருப்பாரு. அண்ட் தென் போய் பேசுவாரு, உண்மையா பேச மாட்டாரு. யாராவது ஏதாவது கேட்டா இஷ்டத்துக்கு உருட்ட வேண்டியது. அதாவது அவரோட கதையை கேட்டா வேற லவ் ஸ்டோரி சொல்றது, மூவிஸோட ஸ்டோரி சொல்லிட்டு இருக்கிறது. சரி, அது மூவி ஸ்டோரின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, மூவி ஸ்டோரி சொல்ல மாட்டேன், நானே ஒரு ஸ்டோரி கிரியேட் பண்ணி ஸ்டோரி சொல்லிக்கிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஜேடி கேரக்டர் ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். ரிலேட்டபிளா ஆக்கிக்கிட்டோம். எப்படின்னா, ஆஸ் அனிலா நாங்க என்ன பண்ணிட்டோம்னா அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். என்ன மாதிரி ஃபாலோ பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, அவர் ஹெட்ஃபோன் போட்டிருக்காரா, ஏர்பாட்ஸ் தூக்கி போட்டு ஒயர் ஹெட்ஃபோன் வாங்கி காதல மாட்டி சுத்திட்டு இருப்போம், காப்பு வாங்கிட்டு போட்டுட்டு இருப்போம், அதே மாதிரி செக்குடு செட்டா போட்டுட்டு இருப்போம். அப்புறம் அவரே மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கிறோன்னு சொல்லி ஹேர் ஸ்டைல்லாம் கூட வச்சு பார்த்துட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி தீவிரமான ரசிகர்கள்லாம் அந்த கேரக்டர் ரிலேட்டபிள் ஆக்கிட்டாங்க. அது ரிலேட்டபிள் கேரக்டர் இல்லை, அதுவா ரிலேட்டபிள் ஆயிடுச்சு. கேட்டா ஜேடி வித்தவுட் ஆல்கஹால் அப்படின்னு சொல்றானுங்க, என்ன சொல்றதோ. அடுத்ததா விஐபி ரகுவர்.
ஸோ விஐபி ரகுவரன் த மோஸ்ட் ரிலேட்டபிள் கேரக்டர் இன் த வேர்ல்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ ரிலேட்டபிளாக இருக்கும். அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க பிரதராக இருக்கட்டும், அவங்களோட சுச்சுவேஷன்ஸாக இருக்கட்டும், அவங்களோட பேஷனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவங்க எப்படி சொல்கிறது, சிம்பிளாக சொல்கிறேன், கோவப்படுற அப்பா, அப்பா பாக்கெட்லேருந்து 100 200 எடுத்து கொடுக்குற அம்மா, தன்னோட ஹைட்டாக இருக்கிற ஒரு தம்பி, தன்னோட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு தம்பி, எதுக்குமே உதவாமல் ஆசைப்பட்டதை தான் செய்வேன்னு சொல்லிட்டு வீட்டில் வேலையே செய்யாமல் உட்காந்துருக்கிற ஒரு பாவப்பட்ட ஹியூமன்ஸ். ஸோ இப்படி எல்லா வகையிலையும் ரிலேட்டபிளாக இருக்கிறதுனால தான் அது இன்னைக்கு வரைக்கும் டாப் கிளாஸ் ரிலேட்டபிள் கேரக்டராக இருக்கு. அந்த படத்தில் காட்டுற மாதிரி பக்கத்து வீட்டில் ஷாலினி மட்டும்தான் இல்லை. ஏன்னா அது மட்டும் நம்ம வாழ்க்கையிலேருந்து கடவுள் எடிட் பண்ணி தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். பேசாதடா, படிக்காத தற்குறிப்பல். அது மட்டும் நம்ம வாழ்க்கையில இல்லை, மற்றதெல்லாமே இருக்கு. டிப்ரெஷன், ஆன்சைட்டி, சோசியலைசிங், இது எதுவுமே இல்லாமல் நம்ம லைஃப் இருந்ததே கிடையாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா நம்ம ஷாஜகான் விஜய், அதாவது ஷாஜகான் அசோக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஏன் இந்த கேரக்டர் ரிலேட்டபிள் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான். இந்த கேரக்டர் மொத்த பசங்களுக்கும் ரிலேட்டபிள் ஆனது அந்த ஒரே ஒரு விஷயம்தான். அதாவது அவன் லவ் பண்றது அவன் பொண்ணுக்கே தெரியாது. சரியான ஜோக்கர் பாண்டா சார் அவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க இருக்கிற முக்காவாசி பசங்க அந்த விஷயத்துல ஒரு ஜோக்கர் பாண்டாவா தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதனால இத மோஸ்ட் ரிலேட்டபிள் கேரக்டர் இன் செகண்ட் பிளேஸ். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். எந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்டா இருந்துச்சுன்னு எனக்கு தெரியல, என்டர்டைன்மெண்டா இருக்க போதுன்னு தெரியல. ஏன்னா எடிட் பண்ணி பார்த்தா தான் எந்த மாதிரி வந்திருக்கு, எந்த மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியும். மறக்காம லைக் பண்ணிட்டு போயிருங்க. அப்புறம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா.